ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் கிச்சன் 316 தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூடிய ரெட் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பட்டன், ஷேர் பட்டன் ரெண்டுமே இருக்கும், அதை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்பை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம போன வாட்டி போட்டோம்ல ஃபிஷிங் கோவில் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் கூட 2 ஆப்ஷன் வச்சு நம்ம ப்ரைஸஸ்லாம் கிஃப்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு. அதை நான் ரெண்டு ஆப்ஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ட்ரஸ்டடான அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்ன் பண்ணுற டைம் வரக்குள்ள பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஃபீட்பேக் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்கணுன்னாலும் சரி, இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கேமு ப்ளே பண்ணணும் சரி, அதுக்கு முதல்ல நீங்கள் லொகின் பண்ணியே ஆகணும். ஸோ லொகின் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் போயிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க கொயின்ஸும் தர மாட்டாங்க, அதுக்குரிய ஆப்ஷனும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபீட்பேக் பண்ணுறது நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைரெக்டாக பண்ணாமல் நம்ம அன்டைரெக்டாக போய் பண்ணுறோம். ஸோ இதிலவே டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ இதிலவே உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும், அதுக்குரிய மாதிரி நீங்கள் எப்படி அதுக்கு ரீப்ளே பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எப்படி ரீப்ளே பண்ணுவீங்க, அப்படி எல்லாத்தையும் அதிலவே கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு மேலேயே உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கேட்கணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் ஹெல்ப்ஸ் அண்ட் டீம்ஸ்னு சொல்லிட்டு தனி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 5000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5000 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஸ்பின் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரீக்வர்ட்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட அவைலபிள் எவ்வளோ ஒன்றும் இப்போ 0 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்கள் அவைலபிள். 5000 பாயிண்ட்ஸ் ரீக்வர்ட் 5000 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா லோடோ சொல்லிட்டு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் மூலியம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏதோ குறுக்காலையோ இல்லை கெஸ் பண்ணியோ எப்படியோ பண்ணி விட்டுட்டு காம்போ அப்படின்ட்டு இருக்கும். அதை தட்டி விடுங்க. அது நீங்கள் தட்டி விட்டப்போ நீங்கள் 5000 கோயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரீக்வெட் பண்ண கோயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ஜாக் போட்டால் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிசி 100 கோயின்ஸ் கொடுத்துருக்காங்க. டாலர் சிம்பிள் ஒரு கோயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி வச்சுட்டா நம்ம இப்போ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டு, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ளேஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிளில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ட்ரையாராக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா கிடைக்கலாம், இல்லைன்னா ஏதோ வழியில் கிடைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அதை கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா பிசிங்கிற அந்த கோயின்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் லொகின் பண்ணுறது மூலிமா 119 கோயின்ஸ் தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரல் கோடை கொடுத்து நீங்கள் அது மூலயமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எவ்வளோ தருவாங்கன்னு அதில் சொல்லலை. ஸோ டாலர் சிம்பிளை வச்சு என்னென்ன கிஃப்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேபால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேடிஎம் ஏர்ன் பண்ண முடியும், பிட்காயின் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னவோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்குரியது இல்லை. ஸோ நமக்குரியது பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை எடுத்தோம்னா $50 வரைக்கும் $50 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை கலரில் க்ரீன் கலரில் கிஃப்ட் கார்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உடனே 8 கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், எக்ஸ்பாக்ஸ், ஐடியூன்ஸ், ஸ்டீம், ப்ளேஸ்டேஷன், ப்ளே ஸ்டோர். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் தான் முக்கியம். ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா 75,000 பிசி இருந்தாலே போதும். அவங்க $50 கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 119 கோயின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கிளைம் பண்ணுறதால மட்டும்தான். ஸோ
அதை விட மேலதிகமான வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான பாயிண்ட்ஸ், அதை ஏர்ன் பண்ணுறதுக்குரிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து இங்கே எல்லாம் இருக்குது. ஸோ இது இல்லை, இந்த ஆப்ஷனில் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸ்க்ரெச் டு வின், வீல், ட்ரைப்பர், லூடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் கார்டுக்குரியது. ஸோ ஃபிஷிங்கோவில் வர மாதிரி ஸ்டார் ஃபிஷ் இருக்குல்ல, அதை வச்சு ஏர்ன் பண்ணிங்கன்னா ஒரு கிஃப்ட் கார்டு இதில் என்ன கிஃப்ட் கார்டு கிடைக்குதோ அதே மாதிரி அதே பாயிண்ட்ஸ் வச்சு ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து வெவ்வேறையாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி கோயின்ஸை வச்சு கிஃப்ட் கார்டு, கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு எடுக்கிற மாதிரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டாலர் சிம்பிளில் இருக்கக்கூடிய கோயின்ஸை வச்சு பேபால் அது மாதிரி பிட்காயின் அதை மாதிரி கோயின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா, நீங்கள் வித்ட்ராமெண்ட்டும் பார்த்துட்டீங்க. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், சப்போர்ட் சிஸ்டம் தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து செட்டிங்ஸில் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம், நீங்கள் யார் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலோ இல்லைன்னா எது என்ன பண்ணாலோ அவங்கள ரிமூவ் பண்ணி விட்றாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விபிஎனை யூஸ் பண்ணி நம்ம வந்து $500 இன்னும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுமா, லிமிட்டட் தான் அது. ஸோ விபிஎன் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் இந்த பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பண்ணுற மாதிரி அந்த டொட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த மெசேஜ் சிம்பிள் மாதிரி. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸுக்கு அதில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஃபீட்பேக் பண்ணி நீங்கள் ஆன்சரை எடுத்துக்கலாம். ஸோ இது லீடர் போர்டு. நீங்கள் எவ்வளோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ஸில் வந்து யார் இப்போ லீடர் போர்டில் இருக்காங்க, எவ்வளோ கோயின்ஸ் வச்சுருக்காங்கன்னு அதில் காமிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் மெசேஜ் வர மாதிரி இருக்குல்ல, அது மெசேஜ் வர்றது அங்கே 3 சிம்பிள் போட்டு அப்படி 3 லைன் போட்டிருக்குல்ல, அது வந்து என்னவோ கொடுத்துருந்தாங்கப்பா. அதை விடுவோம். நம்ம பேர்வைஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் கெஜெட் 360 தமிழ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேட்டா பாய், see you, bye. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.